நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? ஒரு நாள் ஒரு குழிக்குள்ள போற ஒரு அனுபவம் நம்மளுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் நம்ம விக்கிற ஒரு மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு நாள் வந்தது, யோசேப்பை தீவிரமாய் அழைப்பிட்டார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த நாளை தான் நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. இந்த 2024ல உங்களுக்கு வர்ற போன், நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியல, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு 2024ல எனக்கு வர்ற போன் காலு எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல கைகளை தட்டி ஆவியில நீங்க வாங்க வாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், ஆமென் ஆண்டவரே எனக்கு அப்படி செய்யுங்க. நீங்க இது வரைக்கும் ஒரு வேல்யூஸ் கேட்கறதுக்கு கால் அட்டன் பண்ணிருப்பீங்க, உங்களை ஆள வைக்கிறதுக்கு ஒரு கால் அட்டன் பண்ணிருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு கால் வரும். உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு மனுஷன் வருவாங்க. உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு உங்களுக்கு கிருபை கிடைக்கும். ஒரு நாள் சிறைச்சாலையில எந்த வேலையுமே யோசிப்பு பார்க்கல, சும்மாதான் இருந்தான். ஆனா ஒரு நாள் அவனை தீவிரமா எழுப்பித்தான். நல்ல கவனிங்க, பிசாசு உங்களுக்கு ஒரு நாளை குறித்து வருத்தப்பட வச்சிருப்பானா, கர்த்தர் ஒரு நாளை குறித்து உங்களை சந்தோஷப்பட வைப்பார். பிசாசு ஒரு நாளை குறித்து உங்களை அள வச்சிருப்பானா, கர்த்தர் ஒரு நாளை குறித்து உங்களை நகைக்க வைப்பார். ஆனா 2024ல இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்க மேலேயும் என் மேலேயோ ஒரு கிருபை இறங்குது. இந்த 2024 12 மாதங்கள்லயோ நான் இயேசுவின் நாமத்துல டிக்ளேர் பண்றேன், ஆண்டவர் நமக்கு ஒரு நாளை குறிக்க போகிறார். அந்த நாள்ல நம்ம இழந்து போன பத்திரங்கள் நமக்கு வரும், நம்ம இழந்து போன பொருட்கள் நமக்கு வரும், நம்ம இழந்து போன சுகம் நமக்கு வரும், இழந்து போன ஆரோக்கியம் நமக்கு வரும். கர்த்தருக்கு ஒன் டே போதும், கர்த்தருக்கு ஒரு நாள் போதும். ஆண்டவர் டியூன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ஒரு ராத்திரியை கண்டுபிடிச்சு பர்வோனுடைய சொப்பனம் கொடுத்தாரு. ஒரு நாளை கர்த்தர் முன்குறித்து பர்வோனுடைய சமூகத்துல யோசேப்பை வந்து நிறுத்தினாரு. எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? நீங்க வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் இந்த காலையில அழகா பேசினார். ஒன் டே நீங்க லைஃப மாற்றும் போது, ஒன் டே ஒரு லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அப்படிதானே? ஒன் டே, அந்த ஒரு நாளால நம்ம எவ்வளவு இழந்து போயிருப்போம், ஒரு காரியத்தால எவ்வளவு இழந்து போயிருப்போம், ஒரு வார்த்தையால எவ்வளவு இழந்து போயிருப்போம். நீங்க நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தை தப்பா பேசுனதுனால எத்தனையோ பேருடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. அப்படித்தானே? ஆமா, உண்மை அதுதான். ஒரு வார்த்தை பேசுனதுனால எத்தனையோ பேருடைய வாழ்க்கையே மாற்ற முடியாம சூழ்நிலையில போயிருக்கு. அப்படின்னா ஒரு வார்த்தையால நன்மை வராதா? ஒரு காரியத்தால நன்மை வராதா? ஒரு நாள்ல நன்மை வராதா? ஆண்டவர் இந்த வேலையில இந்த கூடுகையில வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனையோ பேர் மெசேஜ் பார்த்திருந்தாலும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட, நான் அப்படிதான் வெளியே பண்ணுவேன். யாருக்கு வசனம் தேவையோ கர்த்தர் அவர்களை கூட்டிட்டு வருவார். யாருக்கு அந்த வார்த்தை தேவையோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா இந்த வேலையில இயேசுவின் நாமத்துல சொல்றேன், யோசேப்பை குழியில போடுறதுக்கு ஒரு நாள் பிசாசு பிளான் பண்ணானா, அவன சரீரத்தை ஒண்ணுமில்லாம துச்சமா மதிச்சு 20 வெள்ளி காசுக்கு விற்கிறதுக்கு பிளான் பண்ணானா, அவனுடைய சரீரத்தை கனப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் ஒரு நாளை பிளான் பண்ணியிருந்தார். நான் இந்த வேளையில ஆண்டவருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய டிரெஸ் கோட் மாறும்படியான கிருபைகள் வெளிப்படும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இதுவரைக்கும் சாதாரண உடைகள் உடைச்சிட்டு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. 2024 வருஷத்துல ஆண்டவர் அருமையாய் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும் போது யோசேப்பினுடைய டிரெஸ் கோடு தான் முதல்ல பிரச்சனை. தெரியுமா உங்களுக்கு? அவங்கிட்ட ட்ரெஸ் தான் உருவானாங்க ஒரு நாள். ஆனா ஒரு நாள் அவங்க சகோதரர்களுக்கே தெரியாம அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துனாங்க. அருமையான வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம். ஒரு நாள் யோசேப்பை சொப்பனத்துல உயர்த்துகிறதுக்காக பர்வோன்ட்ட கிரியை செஞ்சவன் அவனையே ஒரு நாள் எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா அப்படியே வந்து அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கும் போது, மோதிரத்தை போடும் போது அவன் நினைச்சுப்பான், எப்பா அவன் வாழ்க்கையில அப்படி ஒரு நாளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. நம்ம எல்லாம் சாதாரணமா படிக்கிறோம். வருஷ கணக்கா ஜெயில இருந்தவன், வருஷ கணக்கா அடிமைகள் இருந்தவன், வருஷ கணக்கா சிறையிருப்புல இருந்தவனுக்கு ஒரு நாள், அதுவும் ராஜா முன்னாடி போய் நிற்கும் போது ஒரு வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை போடும் போது நீங்க நான் உங்களுக்கு அழகா சொல்றேன், உங்க பிறந்த நாள் அப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. உண்மைதானே? நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளுக்கு பிறந்த நாள் ஆசீர்வதிச்சிருக்கிறது தான், இப்படி ஒரு நம்ம சந்தோஷம் வருது இல்லையா? அதே மாதிரிதான்
வாழ்க்கை மாறும் போது, ஒரு நாள் வரும்போது அந்த நாள் நம்மளை ஆசீர்வதிக்குங்க. அந்த நாள் நம்மளோட கூட இருக்கும். அந்த நாள்ல நீங்க அந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு போடுற அஸ்திபாரம், ஒரு நாள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில போட்ட அஸ்திபாரம் அவனுடைய லைஃப்ல அவன் கண்ணை மூடுற வரைக்கும் பிசாசு எடுக்க முடியல. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி